நம்பிக்கை மனிதருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக யார் வராருன்னா, அழகிய படைப்புகளை கொடுக்கக்கூடிய இயக்குனர் பாண்டிராஜ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு விவசாயியா நீங்க பெரிய மகசூல் செய்றீங்க நாங்க கேள்விப்பட்டோம். அந்த விளை பொருட்களை என்ன செய்றீங்க? விவசாயம் நல்ல ஒரு பிஸ்னஸா லாபம் கிடைக்குதா அப்படின்னா சத்தியமாக கிடைக்கல. இப்போ நம்ம ஒரு இளநீ சாப்பிட்றோம். இங்கே நம்ம சென்னையில் சாப்பிடும்போது ஒரு இளநீ 40 ரூபா, 50 ரூபா, 30 ரூபா கிடைக்கும். ஆனால் அந்த ஒரு இளநியை அந்த விவசாயி உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு குறிப்பிட்ட மாதங்கள் தேவைப்படும். அதுக்கு தண்ணி பாய்ச்சணும், அதுக்கு உரம் வைக்கணும். ஆனால் அங்கே எடுக்கிற இளநியுடைய விலை 3 ரூபா இல்லை 5 ரூபா தான் இருக்கும். அவ்வளவுதான். மொத்தமாக எடுக்கும்போது இன்னும் 3 ரூபாய் தான் வரும். அப்போ நடுவில் இருக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. விவசாயத்தில் நடுவில் இருக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறாங்க. ஆனால் விவசாயமே தொழில் அப்படின்னு இருக்கிறவங்க அது கிடைக்கவே கிடைக்காது. பொதுவாக விஐபின்னா யார்? ஒரு முக்கியமான நபர்களை தான் நம்ம வெரி இம்பார்ட்டன்ட் சொல்லுவோம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உண்மையாக சொல்லணும்னா ஒவ்வொரு விவசாயி தான் விஐபி. ரொம்ப ரொம்ப நன்றி சார். உங்களோடு சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்கு பெங்களூரு விஞ்ஞானியா இருக்கிற BS மூர்த்தி ஐயா 80 வயதிலையும் கிராஃப்ட் பர்ஃபெக்ட்ங்கிற வேளாண்மை நிறுவனத்தை நிறுவி ஆர்கானிக் முறையில் மூலிகை பயிர் பாதுகாப்பு பொருட்களை உருவாக்கி 16 மாநிலங்களில் நல்ல மகசூலை ஈட்டித் தரும் பெர்ஃபெக்ட் ஈஸி காட்டன் போன்ற தயாரிப்புகளை வழங்கி வருகிறார் என்பதை இந்த மேடையில் சொல்வதில் பெருமை அடைகிறது ஆனந்த விகடன். ஓர் அரசு அதிகாரி மனம் வைத்தால் மக்களின் வாழ்க்கை மாறும் என்பதற்கு வெங்கடேஷ் நல்லுதாரணம். தானியங்களை சுமந்தபடி கடை கடையாக ஏறிக்கொண்டிருந்த விவசாயிகளை வயற்காட்டிலேயே அமர்ந்து விலை சொல்லி விற்பவர்களாக மாற்றியதற்காகவே பாராட்டலாம் இந்த வாடிப்பட்டிக்காரரை. ஆண்டுக்கு 2 லட்சமே என்று இருந்த வர்த்தகத்தை 20 கோடியையும் தாண்ட வைத்த இந்த அக்கறை அதிகாரியை ஆறத் தழுவி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். எங்கள் ஆஃபீஸ் ஸ்டாஃப் வந்திருக்காங்க, அவங்கள கொஞ்சம் மேடைக்கு ஏற்றணும். நிச்சயமா. எனக்கு இந்த மேடை வரையும் இவங்க தான் வேலை பார்த்து என்னை இந்த வேலையை சேர்த்தாங்க. அதுக்கு முதல்ல இவங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இரவு பகல் விடுமுறை தினங்கள் எதுவுமே கிடையாது. எங்கள் ஆஃபீஸுக்கு போலீஸ் ஸ்டேஷன் மாதிரி கேட்டு பூட்டே கிடையாது. எப்போ நினச்சாலும் விவசாயி எங்கள் கதவை தட்ட தேவையில்லை, கதவு திறந்து தான் இருக்கும். எங்களுக்கு தினமும் 4 விவசாயியாக நன்றி சொல்லிட்டு போகிறாங்கன்றது அந்த ஒரு ஆறுதல் இருக்குது. ஒரு 3-4 தலைமுறைக்கு நாங்கள்லாம் புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டோம். அடுத்த விருது நம்பிக்கை மனிதருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக யார் வராருன்னா, பூவுலகின் நண்பர்கள் சுந்தர்ராஜன் அவர்களை மேடையேற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்த விகடன் நம்பிக்கை விருதுகள் 2024. இந்த விருதினை இணைந்து வழங்குவதற்காக தங்கமயில் ஜுவல்லரியின் டெப்டி மேனேஜர் மிஸ்டர் லெஸ்லி ஆண்டனி அவர்களையும் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜர் மிஸ்டர் சிவகுமார் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கராத்தே, கல்ச்சுரல்ஸ் என கலகலப்பாக இருந்த ஸ்மிதாவின் வாழ்வை புரட்டி போட வந்தது மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் நரம்பியல் நோய். அதனால் மருந்தும் மருத்துவமனையுமாக முடங்கிய ஸ்மிதாவுக்கு நம்பிக்கை கரம் கொடுத்தது மல்டிபிள் ஸ்க்ளீரோசிஸ் சொசைட்டி. மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின் குறை களைந்து புதிய திருத்தங்கள் கொண்டு வந்ததில் பெரும் பங்கு இவருக்கே. கடல் அலைகளை தொட்டு பரவசப்படும் அனுபவத்தை மாற்றுத்திறனாளிகளும் பெற வேண்டும் என்பதற்காக மெரினா கடற்கரையில் மரப்பாலம் அமைக்க விதையிட்டவர்களில் இவரும் ஒருவர். மாநில மாற்றுத்திறனாளிகள் ஆலோசனை வாரியம், உலக சுகாதார உச்சி மாநாட்டு சபை என எங்கும் பங்களிக்கும் இந்த பெருமித பெண்மணிக்கு நம்பிக்கை விருதளித்து போற்றுகிறது ஆனந்த விகடன். தங்கமயில் ஜுவல்லரி சார்பாக ஒரு அன்பு பரிசும் உங்கள் இருவருக்கும் காத்திருக்கிறது.
ஆனந்த விகடனுக்கு மிக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் இது நான் மட்டும் பண்ண விஷயம் கிடையாது. நாங்கள் ஒரு கூட்டமாக எல்லாரும் சேர்ந்து பல நாள் டிஸ்கஸ் பண்ணி பல போராட்டங்களை தாண்டி பல கஷ்டங்கள், ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு கட்டத்துலேயும் தோல்வியை சந்திக்கும் போது அவ்வளோதானா இது முடிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு நினைக்கும்போது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நம்பிக்கை வரும். ஸோ அந்த மாதிரி விடாமுயற்சியில் கிடைச்ச விஷயங்கள் தான் நாங்கள் பண்ணது எல்லாமே. கேன் ஐ கால் மை பேரண்ட்ஸ் அண்ட் மை மிக நிச்சயமா நீங்க அழைக்கலாம். எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளருக்கு ஒரு மிகப்பெரிய உந்து சக்தி ஸ்மிதா தான். ஸ்மிதா போன்றவர்கள் தான் எங்களை போன்றவர்களை மேலும் செயல்பட வைக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அவருடன் சேர்ந்து பணியாற்றக்கூடிய அனைத்து தோழருக்கும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் அத்துணை பேருக்கும் அன்போடு நன்றி சொல்கிறது ஆனந்த விகடனின் நம்பிக்கை விருதுகள். என்ன முத்து, நானும் வந்ததுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன், அடிக்கடி ஃபேஸை தொடச்சிக்கிட்டே இருக்கு, என்ன விஷயம்? பொண்ணுகிண்டு பாத்திராயும் தப்பா நினைச்சிடாத. எனக்கு அதான் டவுட்டு. அந்த நல்லதெல்லாம் நடக்கல. ராமநாதபுரத்துல நேற்று நிகழ்ச்சி முடிச்சுட்டு வந்திருக்கேன். எவ்வளவு பொல்யூஷன், எவ்வளவு டஸ்ட், இதெல்லாம் ஸ்கின் கேர் உனக்கு தெரியாது. அடிச்சு அம்பிட்டு பெயிண்ட் வந்துருச்சு, இருந்தாலும் தொடச்சிட்டே இருக்கேன் பாத்தியா. அம்மா உனக்கு இந்த டஸ்ட் பொல்யூஷன் பேரெல்லாம் ஒன்றும் பயப்படலையா? டஸ்ட் ஆகுது, பொல்யூஷன் ஆகுது, என்ன பண்ணும்? டெய்லி 55ல இருந்து 60 செகண்ட்ஸ் வரைக்கும் தான் ஸ்கின் கேருக்கு ஸ்பெண்ட் பண்ணுவேன். எந்த டஸ்ட் பொல்யூஷனும் என் பக்கத்திலே வர முடியாது. 55 செகண்ட்ஸா? அதான் வேப்பல மஞ்சள்லாம் இருக்குல்ல, அதோட மேஜிக் தான். அதை யார் போய் சந்தையில் வாங்கிட்டு திரியிறது? இதெல்லாம் எதுக்கு கடையில் போய் வாங்கிட்டு? அதான் நம்ம ஹிமாலயாஸோட நீம் அண்ட் டர்மரிக் சோப் இருக்குல்ல, அதுல நேச்சுரலான இன்கிரிடியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அதுல வேப்பில இருக்கு பத்தியா, அது ஆன்டி பாக்டீரியல். அதுல இருக்க மஞ்சள் ஆன்டிசெப்டிக். இந்த ரெண்டும் சேர்ந்து ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது டபுள் ப்ரொடெக்ஷன். ஸ்கின் பயங்கர ஹெல்தியா இருக்கும். இந்த டஸ்ட் பொல்யூஷன்லாம் பக்கத்திலே வர முடியாது. ஒரே சோப்ல இவ்வளவு இருக்கா? ஆமா, நம்ம முகத்துல இதை மட்டும் நீ டெய்லி யூஸ் பண்ணினா உனக்கு ஏகப்பட்ட கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும், நிறைய ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் அண்ட் ப்ரொடெக்ஷனும் கிடைக்கும். ஸ்டேஜ் விட்டு எனக்கு நேரா போய் சோப்பு தான் வாங்குறேன். ஸோ உடனே போய் ஹிமாலயாஸ் நீம் அண்ட் டர்மரிக் சோப்பை வாங்குங்க. நாள் முழுக்க நீங்களும் நம்பிக்கையா இருக்க நேச்சர்ல இருந்தே கிடைக்கக்கூடிய பெஸ்ட் ப்ரொடெக்ஷன் இதுதான். அடுத்த விருதை வழங்குவதற்கு ரசிகர்களின் மனதில் எப்போதும் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கிற திரு சிலம்பரசன் டிஆர் அவர்களை அன்போடு மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறது ஆனந்த விகடன். நம்ம ஆனந்த விகடனின் நிர்வாக இயக்குனர் திரு ப. சீனிவாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு அன்பு பரிசு சிலம்பரசன் டிஆர் அவர்களுக்கு ஆனந்த விகடன் சார்பாக. சத்யா ஏஜென்சிஸின் டைரக்டர் திரு ஜாக்சன் அவர்களை ஒரு பூச்செண்டு கொடுத்து வரவேற்பதற்காக அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ரெண்டு பேருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. இந்த ஃபோட்டோ பார்க்கும்போது எப்படா 50th ஃபிலிம் படம் ஷூட்டிங்கு போகணும்னு ஒரு வெயிட்டிங்கில் இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அடுத்த படம் எப்போ இயக்க போகிறீங்க? இயக்கணும்னு ஆசை தான், பட் இப்போ நிறைய படங்கள் இருக்கிறதுனால அதெல்லாம் நடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக இயக்கணும்னு நினைக்கிறேன். ஒரு கம்ப்ளீட் லவ்வர் பாயா அடுத்தவங்களை எப்போ ஸ்க்ரீனில் பார்க்கறது? என்ன பாயா? லவ்வர் பாயா. லவ்வர் பாயாவா? பண்ணிடலாம், இந்த அடுத்த படத்தில் வரும்னு நினைக்கிறேன். இருக்கு. உங்களோடு சேர்ந்து இந்த விருதை வழங்குவதற்கு CEO ஆஃப் சென்னை சமிர்தா குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏவியேஷன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் நர்சிங் திருமதி கவிதா நந்தகுமார் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். புதுமுக இயக்குனர்கள், வித்தியாச கதைக்களங்கள், அபூர்வமான கதாபாத்திரங்கள் என தேடி தேடி நடிக்கும் ஹரிஷ் கல்யாண் லப்பர் பந்து படத்திலும் அன்புவாக ஸ்டெம்புகளை தெறிக்க விட்டது அழகு. பார்க்கிங் படத்தில் காரை எங்கே நிறுத்துவது என்பதுதான் கதை. ஆனால் அந்த படத்தில் இருந்து ஹரிஷின் கிராஃப் டாப் கியரில் பறந்து கொண்டிருக்கிறது. நல்ல நல்ல படைப்புகளை தேடி பிடித்து நடிக்கிற இந்த தமிழ் சினிமாவின் இனிய நம்பிக்கை நட்சத்திரத்துக்கு நம்பிக்கை இளைஞர் விருதளித்து கொண்டாடுகிறது.
ஆனந்த விகடன். நம்பிக்கை இளைஞருக்கான விருது நீங்கள் நம்புகிற ஒரு இளைஞர் கையிலிருந்து கிடைச்சிருக்கு. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கீங்க? நம்பிக்கை தான் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேசிக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும். ஸோ அவங்க என் மேலே வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை தான் என்னுடைய தன்னம்பிக்கைன்னு நினைக்கிறேன். அண்ட் அந்த தன்னம்பிக்கைக்கு அடையாளமான என்னுடைய அண்ணன், உங்கள் எல்லாருடைய அண்ணன் சிம்பு அண்ணா கையிலேருந்து வாங்கினதில் வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது. ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி என் மேலே வச்ச நம்பிக்கைக்கு. சூப்பர். நாங்கள் வந்து உங்கள் 2 பேருக்கும் இருக்க ஒரு கனெக்டை கண்டுபிடிச்சிருக்கோம். சிம்மனோட ஒரு பாட்டு வந்து ஓமன பெண்ணே ஓமன பெண்ணே, உங்களோட படத்தோட டைட்டில் ஓமன பெண்ணே. அண்ணனோட பாட்டு ஆல் வி நீட் இஸ் பியார் பிரேமா காதல், உங்களோட படத்தோட டைட்டில் பியார் பிரேமா காதல். இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணி வச்சிங்களா இல்லை தானா அமைஞ்சுதா? ஆக்சுவலி பியார் பிரேமா காதல் டைட்டில் வைக்கும் போது சிம்பு அண்ணா கிட்ட வந்து டைரக்டர் இளன் வந்து பேசினார். ஸோ அவர் வந்து வச்சுக்கோங்க, சூப்பர், நல்லா உங்களுக்கு ஓகே ஒர்க் அவுட் ஆகுனா வச்சுக்கோங்க அப்படின்ட்டாரு. யாரும் அதை அவ்வளோ ஈஸியாக சொல்ல மாட்டாங்க. ஒரு 2 நாளில் சொல்கிறேன், இல்லை ஒரு வாரத்தில் சொல்கிறேன் அப்படின்வாங்க. ஸோ அது ஒன்று. ஓமன பெண்ணை வந்து சிம்பு அண்ணாவுடைய அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறவர் வந்து ஓமன பெண்ணையில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தார், விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு பையன். ஸோ அவர் தான் அந்த டைட்டிலை கொடுத்தாரு. ஸோ அங்கேயும் ஒரு கனெக்ட் இருக்கு. அண்ணே, அவங்க கேட்டு நீங்க சம்மதிச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவர் கேட்காமலே உங்க படத்திலிருந்து ஒரு டைட்டில் எடுத்து இதை நீ வச்சுக்கப்பா அவன் படத்துக்கு அப்படின்னா எதை கொடுப்பீங்க? தம்மு வச்சு கூட. புரியலடா, டைட்டில் தான்ப்பா தம்மு. ஹரிஷ் கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, அந்த ஒரு ஸ்டேஜையும் வந்து அழகாக கடந்து வரப்புல ஒரு டக்குன்னு டிராஸ்டிக்கா இது அதுன்னு பண்ணாமல் ஒழுங்காக 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப். என்றைக்குமே வாழ்க்கையில் ஒரு கிராஃப் வந்து அழகாக ஏறுற கிராஃப் இருந்ததுன்னா வாழ்க்கையில் பிரச்சனையே கிடையாது. அது மேலே கீழே போனால் தான் பிரச்சனை. நீங்கள் கொடுத்த டைட்டில் தம் படத்தில் நீங்கள் அடைஞ்சிருந்த அந்த வயர் அடுத்த விருது நம்பிக்கை இளைஞருக்கான விருது. இந்த விருதினை இணைந்து வழங்குவதற்காக டெபுட்டி சிஇஓ வேலம்மாள் நியூஜென் எடு நெட்வொர்க் மிஸ்டர் கார்த்திக் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். தமிழிசையின் தற்போதைய சென்சேஷன் சாய் அபயங்கர். தமிழகத்தின் புத்தியல்பு இளைஞர்களை வசப்படுத்தி மயக்கும் இவர்தான் நடிகர்கள் சூர்யா, லாரன்ஸின் அடுத்தடுத்த படங்களுக்கு மியூசிக் டைரக்டர். அதற்குள் அடுத்த பாடல் ஒன்று தாங்களேன் என ரசிகர்கள் ஆளாய் பறந்து கொண்டிருக்கிறார்கள். பாடகர்கள் திப்பு ஹரிணியின் செல்வ மகனான இந்த எதிர்காலத்தின் இசை முகத்துக்கு நம்பிக்கை இளைஞர் விருதளித்து பாராட்டுகிறது ஆனந்த விகடன். வேலம்மாள் வழங்குகிற ஒரு அன்பு பரிசு. Thank you so much for one and all present here. Really glad to receive this award and in this special evening, and that too from my beloved brother Simbu Anna. And it's very emotional because கொஞ்ச நாள் முன்னாடி தான் மீட் பண்ண அண்ணாவை, and மீட் பண்ணதுலேருந்து we have had such a great bond, and I'm really happy to get a brother like him throughout my life. And this award is very special again, Nambikai award, which is மக்கள் கிட்ட கொஞ்சம் ட்ரஸ்ட் வந்திருக்கு, நல்லா மியூசிக் பண்ணுவேன்னு. ஸோ அதை தக்க வச்சுக்கிறதுக்கும் நிறையா நல்ல மியூசிக் பண்ணி பை காட்ஸ் கிரேஸ் உங்கள் பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸில் நல்லா வரும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ ஸோ மச். சாய் வந்து நான்
ஜென்ரலாக எப்போவுமே இந்த டேலண்ட்ஸ் தேடிட்டே இருப்பேன். யார் புதுசாக வராங்க, என்ன பண்ணுறாங்கன்னு. எந்த ஃபீல்டாக இருந்தாலுமே, அதுவும் சினிமா ரொம்ப நோட்டீஸ் பண்ணி பார்ப்பேன். இந்த ஏஜில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு இன்டர்நேஷ்னலாக நிறைய விஷயங்கள் வந்து அவர் அந்த பாடலுக்குள்ளே பண்ணியிருக்காரு. அது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் அப்போவே எனக்கு இந்த பையன் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய ஆளாக வருவான், இவங்கிட்ட ஒரு இது இருக்குது அப்படின்றது தெரிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் நான் போய் அவரை வீட்டில் நேரில் பார்த்து, அவங்க அப்பா டிப்பு அண்ட் அருணி மேம் இருந்தாங்க, வீட்டில் போய் பார்த்தேன் நான். டிப்பு நான் வந்து அவனுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காரு. இஸ் லேர்ன்ட் அ லாட் ஃப்ரம் சைல்டுஹுட். அவன் சும்மா அப்படியே டப்புன்னு வரல. ஸோ அந்த உழைப்பு அந்த பையன் போட்டிருக்கான். ஸோ அதை நான் பக்கத்துலேருந்து பார்த்தேன் நான். அண்ட் STR 49க்கு ஆல்ரெடி 3 சாங்ஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணுறாரு. கூட இருந்து நான் அவரோட ஒர்க்கு பார்த்தேன் நான். ஸோ இப்போ நான் பேசினேன்னா கொஞ்சம் ஓவராக பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், இவருக்கு ஒரு பெரிய ஒரு இடம் வந்து தமிழ் மக்கள்கிட்ட காத்திருக்கு. ஸோ அது கூடிய சீக்கிரம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். Thank you so much, Anna. Thank you so much. கண்டிப்பா. I would just like to say something about Anna and my experience about meeting him for the first time. பயங்கர சரியலான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம வந்து நான் இவரோட பயங்கரமான ஃபேன். எப்படின்னா தொட்டி ஜெயா, வெந்து தணிந்தது காடு, வினை தாண்டி வருவாயா அப்படின்ற மாதிரி எல்லா ஃபிலிம்ஸும் பார்த்துருக்கேன். அண்ட் எனக்கு இவருக்கு வந்து மாஸாக ஒன்று பயங்கரமாக பண்ணணும்னு எனக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பயங்கர ஒரு பேஷன் இருந்தது. அண்ட் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணிவிட்டோம், அதான் சொன்னேன், அண்ணா உங்களுக்கு தொட்டி ஜெயா மாதிரி ஒரு மாஸ் ஸ்பேஸில் உங்களுக்கு நல்ல மியூசிக் ஒன்று பண்ணணும்ண்ணா, இன்ஸ்பைரிங்காக ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவேன். 3 பாட்டு என்னன்னு சத்தியமாக கேட்க மாட்டேன், என்னென்ன ஜானரில் இருக்குங்கிறத மட்டும் கேட்கணும்னு ஆர்வமாக இருக்கு. ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன், ஒரு சாங் வந்து ஒரு லவ் சாங் இருக்கு. அந்த சாங் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து பாடலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ நீங்கள் கேட்ட அந்த விஷயம் ஆல்ரெடி நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஒரு சின்ன ட்ரையல் பார்த்துருவோன்னே. லவ் சாங் வேற சொல்லிட்டீங்க. உங்க ஐகானிக் சாங் லூசு பெண்ணே சாங் இந்த ஸ்டேஜ்ல ஒண்ணா பாடியே ஆவணும். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். காதல் வராதா காதல் வராதா, என் மேல் உனக்கு காதல் வராதா, என் மேல் உனக்கு காதல் வராதா. நான் எப்பவுமே படம் ரிலீஸ்க்கு முன்னாடி பெருசாக அதை பற்றி பில்டப் பண்ணி பூஸ்ட் பண்ணி சொல்ல மாட்டேன். பட் இந்த படத்தில் வந்து STR 49 இது வரைக்கும் 3 சாங் கொடுத்து 3 சாங்கும் பட்டையை கலப்போம். தேங்க்யூ ஸோ மச். அவார்டு வாங்கின எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. டைட்டில் ஸ்பான்சர் சத்யா, பவர்ட் பை தங்கமயில் ஜுவல்லரி, ஹிமாலயா நீமன் டர்மரிக் சோப், வேலம்மாள் நியூ ஜென் எடு நெட்வொர்க், G2, அசோசியேட் ஸ்பான்சர் VIT சென்னை, ஃபுட் ஸ்பான்சர் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட். Special partners Chennai's Amrita Hotel Management and Aviation College, Craft Perfect, Vibrant Nature, Health Partner Apollo Hospitals, Outdoor Partner Next Advertising Solutions, Metro Partner Mudra OOH, Digital OOH Partner Skyron. அடுத்த விருது நம்பிக்கை இளைஞருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்காக முன்னாள் இந்திய கிரிக்கெட் அணியின் வீரர், முன்னாள் இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளர் திரு WV ராமன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். சத்யா ஏஜென்சிஸ் நிறுவனத்துடைய டைரக்டர் மிஸ்டர் ஜாக்சன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். மதுரையை சேர்ந்த 16 வயதான இந்த பெண்ணை சமீபத்தில் நடந்த விமன்ஸ் பிரீமியர் லீக் ஏலத்தில் வாங்குவதற்கு அணிகள் போட்டி போட்டது. ரூபாய் 1.6 கோடி அள்ளி கொடுத்து இந்த மதுரை தங்கத்தை அள்ளி கொண்டது. மும்பை அணி தேசிய அளவில் சாம்பியன் பட்டம் வென்ற 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான தமிழக அணியில் கமலினிதான் ஸ்டார் ஆட்டக்காரர். பாகிஸ்தானுக்கு எதிரான ஆசிய கோப்பை போட்டியில் ஆட்டநாயகி விருதை அள்ளி ஆச்சரியப்படுத்தினார். இந்த மகத்தான மதுரை பெண்ணை நம்பிக்கை விருதளித்து போற்றுகிறது ஆனந்த விகடன். சத்யா ஏஜென்சிஸ் வழங்கும் ஒரு அன்பு பரிசு உங்களுக்காக.
நான் எங்கே சந்தித்தேன் முதல் அப்படின்னா WPL அந்த ஜூலன் கோஸ்வாமி மகளிர் கிரிக்கெட்டில் அவங்க வந்து ஒரு ஜாம்பவான். அதே வேளையில் அவங்கள கூப்பிட்டு என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி சொன்னாங்க, சார் வெரி ஃப்ரீ ஸ்பிரிட்டட் சார், குட் சார் அப்படின்னாங்க. அதாவது அந்த மாதிரி ஒரு ஜாம்பவான் கிட்டேருந்து திறமை இருக்குன்ற ஒரு காம்ப்ளிமெண்ட் வருதுன்னா அது பெரிய விஷயம். உங்களுக்கும் சரி, தமிழகத்துக்கும் சரி, இந்தியாவுக்கும் சரி நல்ல நிறைய பேர் வாங்கணுன்ட்டு வாழ்த்தி I'll say bye. கையில் ஆனந்தவிகனுடைய நம்பிக்கை இளைஞருக்கான விருது, எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கீங்க? கண்டிப்பாக சார், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எனக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் பண்ண, இவ்வளோ வருஷம் பண்ண ஹார்ட் ஒர்க் பே ஆஃப் ஆன மாதிரி. ஏன்னா ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த விக்னன் அவார்டுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் அப்பா செமையாக கிரிக்கெட் விளையாடுவார். சின்ன வயசுலேருந்து லீக்லாம் எல்லாம் விளையாண்டுருக்காரு, சூப்பராக விளையாடுவார் எங்கள் அப்பா. ஜஸ்ட் ஒரு நார்மலான பர்சன் தான். மதுரையில் தான் என் கிரிக்கெட்டே ஸ்டார்ட் ஆச்சு. சும்மா ஒரு தட்டாந்தரையில் தான், லைக் கிரவுண்ட்லாம் பெருசாக இருக்கா, ஃபுல் மண் தர கல், அந்த மாதிரி தான் என் கிரிக்கெட் ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. அங்கேயும் ஃபஸ்ட் செகண்ட் மேட்ச்சில் பாய்ஸ் கூட 100 அடிச்சு, அப்போ தான் என்னோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்படியே ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் இவ்வளோ தூரம். முதல்ல தேங்க்ஸ் சொல்லணும் எங்கள் பேரண்ட்ஸுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ அவங்க இல்லாமல் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வர முடியுமான்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. நான் என்ன சின்ன வயசுலேருந்து ஒரு 11 இயர்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஒரு 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. நல்லா ஹார்ட் ஒர்க்கர். இன்றைக்கி வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. நன்றி. அடுத்த விருது நம்பிக்கை மனிதருக்கான விருது. ஓய்வு பெற்ற ஆட்சி பணி அதிகாரி திரு சகாயம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கீதம் வெஜ் ரெஸ்டாரண்ட் மரியாதைக்குரிய திரு முரளி அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். அதிகார அத்துமீறல்களை, ஆட்சியாளர்களின் முறைகேடுகளை கேள்விக்கு உள்ளாக்கி அம்பலப்படுத்தும் சமரசமற்ற சட்ட போராளி. தகவல் உரிமை சட்டத்தை ஆயுதமாக கொண்டு கடந்த 25 ஆண்டுகளில் இவர் வெளிக்கொணர்ந்த ஊழல்கள் ஏராளம். தமிழகத்தின் 2 கவர்னர்களின் நிதி முறைகேடுகளை வெளிப்படுத்தி வழக்கு பதிவு செய்யும் வரைக்கும் விடாமல் போராடிய இவரின் நெஞ்சுரத்தை வியந்து பார்த்தது தேசம். ஊழல் இல்லாத வெளிப்படை நிர்வாகத்தை உருவாக்க தனி மனிதராக களமாடி வரும் இந்த மகத்தான மனிதரை வணங்குகிறது ஆனந்த விகடன். கீதம் வெஜ் ரெஸ்டாரண்டின் அன்பு பரிசு. ஒரு சாதாரண குக்கிராமத்தில் பிறந்த என்னுடைய முகத்தை முதல் முறையாக வெளி உலகத்திற்கு காண்பித்தது ஆனந்த விகடன். அதனால் ஆனந்த விகடனுக்கு என்னுடைய முதல்க்கு நன்றி. எனக்கு இந்த விருதை கொடுத்திருக்க ஐயா சகாயம் அவர்கள் நீண்ட காலமாக அவரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருந்த மாபெரும் மனிதர். அவரை இன்றைக்கு விருது பெறுவதன் மூலமாக நான் இன்று சந்தித்திருக்கிறேன். அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலியமா எத்தனையோ ஊழல் அநீதிகளை வெளிக்கொணர்ந்துருக்கீங்க, அதுக்கு தீர்வும் கண்டிருக்கீங்க. இந்த ஒரு ஊழலை கொண்டு வர இன்னும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஒரு நிகழ்வு, ஒரு ஊழல், அது ஒரு அநீதி, இது சார் சொல்லுவீங்க? கண்டிப்பாக அது ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடிய மகா மோசமான ஒரு இதைத்தான் நான் இன்னைக்கு சொல்லுவேன். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிவர்த்துங்கிறது அதிகாரிகளுக்கு நீங்க வைத்த வேண்டுகோள். ஆனா அரசியல்வாதிகள் பொதுமக்கள்கிட்ட எடுத்துட்டு போற இந்த சம்பவம் பத்தின உங்க கருத்து என்ன சார்? வழக்கறிஞர் மிகச்சிறந்த சட்ட போராளியாக விளங்கக்கூடிய லோகநாதன் சொன்னதைப் போல ஊழலுக்கு எதிரான ஒரு மகத்தான ஒரு விழிப்புணர்வை நாம் உருவாக்க வேண்டும். அதை நோக்கிய பயணத்தில் மிகச்சிறப்பாக நம்முடைய அன்பு சட்ட போராளி லோகநாதன் செயல்படுகிறார். அவரை அங்கீகரித்ததற்காக நான் நம்முடைய விகடனுக்கு நன்றியை செலுத்த விரும்புகிறேன். இப்போது G2 அவர்களின் CSR பணிகள் குறித்த ஒரு ஸ்பெஷல் ஏவி இது. இந்திய எளிய மக்களின் கனவு, ஒரு தலைமுறையின் ஆஸ்வாசம், தனக்கென ஒரு வீடு. அதை அவர்கள் திருப்திப்படுத்தும் வகையில் அமைத்துக் கொடுத்து தென்னிந்தியாவில் ரியல் எஸ்டேட் துறையில் முன்னணியாக இயங்கி வரும் நிறுவனம் G2.
ஆனால் ஜி ஸ்கொயரின் பயணம் வெறும் வீடுகளை உருவாக்குவதோடு நிற்கவில்லை. சமூகத்திற்கு திருப்பிக் கொடுக்கும் பொறுப்பை உணர்ந்து தங்களின் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு CSR மூலம் பல்வேறு மனிதநேய முயற்சிகளை மேற்கொண்டு சமூகத்தில் நேர்மையான மாற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள். கல்வியே மாற்றத்தின் முதல் படி என்பதை உணர்ந்த ஜி ஸ்கொயர் தென்னிந்தியாவில் உள்ள பல பள்ளிகளில் நவீன நூலகங்களை அமைத்தது. பசுமை வாழ்வை ஊக்குவிக்கும் வகையில் கார் இல்லா ஞாயிறு, கோவிட் தொற்று நோய் காலத்தில் 4800 படுக்கைகளுடன் தற்காலிக மருத்துவமனைகளை அமைத்து ஆயிரக்கணக்கான உயிர்களை காப்பாற்றியது. கிராமங்களில் இலவச கண் சிகிச்சை முகாம்களை நடத்தி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு பார்வை பரிசோதனை மற்றும் இலவச கண்ணாடிகளை வழங்கியது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற பாரா ஒலிம்பிக்ஸ் நிகழ்ச்சிகளுக்கு ஆதரவு அளித்து மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்களை ஊக்குவித்தது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் தனி கவனம் செலுத்தும் வகையில் சென்னை மற்றும் பிற தென்னிந்திய கடற்கரைகளில் பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை பரப்பி வருவது உட்பட இவர்களின் சமூக மாற்றத்திற்கான முன்னெடுப்புகள் எண்ணிலடங்காது. ஜி ஸ்கொயரின் மிக முக்கிய முயற்சிகளில் ஒன்று வீல்ஸ் ஆஃப் ஹோப். இந்த திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கான இலவச வாகனங்கள் மற்றும் உதவி உபகரணங்களை வழங்குவதன் மூலம் அவர்களின் வாழ்க்கையை சுயமாக வாழ உதவுகிறது. ஜி ஸ்கொயரின் இந்த முயற்சியை மாற்றத்தை விரும்பும் சமூகத்தின் ஒரு மைல்கல்லாக மாற்றியுள்ளது. ஜி ஸ்கொயரின் மற்றொரு முக்கிய CSR முயற்சிதான் கோசாலை. இந்த கோசாலைகள் கைவிடப்பட்ட மற்றும் நோயுற்ற பசுக்களுக்கு புகலிடமாக விளங்குகிறது. ஜி ஸ்கொயரின் அனைத்து திட்டங்களிலும் பசுக்கள் பராமரிக்கப்படுகின்றன. இங்கு பசுக்களுக்கு உணவு, மருத்துவ பரிசோதனை மற்றும் சுத்தமான தங்கும் இடம் வழங்கப்படுகிறது. தங்களின் எந்த ப்ராஜெக்ட் தொடங்கும் முன்பும் தர்மா படி எந்த எதிர்மறையான கர்மா விஷயங்களும் அணுகாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷனை ஏற்படுத்தி வாடிக்கையாளர்கள் மேலும் மேலும் வளர்ச்சியடைய வேண்டும் என்று 48 நாட்களுக்கு பசுக்களை அந்நிலத்தில் தங்க வைக்கிறார்கள். இதை இந்தியாவிலேயே முதலில் ஜி ஸ்கொயர் தான் கையில் எடுத்துள்ளது. ஜி ஸ்கொயரின் இந்த CSR முயற்சிகள் ஒரு நிறுவனத்தின் சமூக பொறுப்பானது எவ்வாறு சமூகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு சான்று. மக்களின் வாழ்க்கையையும் சமூகத்திற்கு நம்பிக்கையையும் மேம்படுத்த உழைப்பில் பெருமை கொள்கிறது ஜி ஸ்கொயர். அடுத்த விருது நம்பிக்கை மனிதருக்கான விருது. இந்த விருதை வழங்குவதற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அம்மா அவர்களை மேடை ஏற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறது ஆனந்த விகடன். நீங்க தமிழ் எண்ணை பெற்றதால் நான் தமிழ் பேசுகிறேன்னு சொன்னீங்க. அது நீங்க மொழியை மட்டும் சொல்லலை, உங்க அப்பாவையும் சேர்த்து தான் சொல்றீங்க அப்படின்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இந்த படத்தை பார்த்ததும் உங்களுக்கு என்னமா தோணுது? இது ஒரு வாழ்க்கையில் மறக்க முடியாத படம். நான் அவர் சார்ந்திருந்த இயக்கத்தை விடுத்து இன்னொரு இயக்கத்தில் சேர்ந்தபோது 10 மாதங்கள் அப்பா என்னோடு பேசவில்லை. நான் சொல்வேன், 10 மாதம் என்னை சுமந்து பெற்ற பெற்றோர் 10 மாதம் என்னிடம் பேசவில்லை. அப்பொழுது நான் ஒரு முடிவு செய்தேன். அப்பாவுக்கு எதிராக ஒரு கட்சியில் சேர்ந்திருக்கோம், அவர்களை மிக்க ரணப்படுத்தி இருக்கிறேன் என்று எனக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மகிழும்படி குமரி அனந்தனின் மகள் என்று சொல்வதைப் போல தமிழிசையின் அப்பா என்று சொல்லும் அளவிற்கு எனது கடுமையான உழைப்பை போட வேண்டும் என்று நினைத்தேன். அதில் வெற்றி பெற்ற நாள் இன்று. நான் ஆளுநராக அறிவிக்கப்பட்ட உடனேயே தன் மகளை பார்க்க ஓடோடி வந்து எனக்கு திலகமிட்டு வாழ்த்து தெரிவித்த அந்த வெற்றிகரமான நாள். அப்பா திலகமிடுகிறார் என்றால் அதை பார்த்து ரசிப்பவர் எனது கணவர் டாக்டர் சவுந்தரராஜன் அவர்கள். தமிழிசை சவுந்தரராஜன் பெயரில் மட்டும் பாதி இல்லை, என் உயிரிலும் பாதி என்று சொல்லுவேன். வாழ்நாளில் எனக்கு வெற்றியை தந்த, அப்பாவிடம் ஆசையை பெற்று தந்த படத்தை நீங்கள் இங்கே போட்டிருக்கிறீர்கள். இது மைண்ட்ஃபுல் படமா இருக்கு. நன்றி. இந்த விருதை தமிழிசை அவர்களோடு இணைந்து வழங்குவதற்காக குளோபல் பிசினஸ் ஹெட் ஆஃப் ஜி ஸ்கொயர் ஹவுசிங் மிஸ்டர் சிவகுமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். மருத்துவம் பெருவணிகமாகி போன தேசத்தில் ஆதரவற்ற முதியோரை தேடி தேடி சென்று சிகிச்சை அளிக்கிறார் இந்த மாண்புமிகு மருத்துவர். குறைந்த கட்டணத்திலும் பணமே பெற்றுக் கொள்ளாமலும் 5 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த மதுரைக்காரர் செய்யும் சேவையால் இதுவரை பயனடைந்தவர்கள் 25,000 பேர். எளிய மக்களுக்கு இவர் உருவாக்கியுள்ள டாக்டர் ஆன் வீல்ஸ் மொபைல் கிளினிக் பெரும் ஆறுதல். அப்படி ஒரு கருணை மனம் வாய்ந்த இந்த மாண்புமிகு மருத்துவருக்கு நம்பிக்கை மகுடம் சூட்டி மகிழ்கிறது ஆனந்த விகடன்.
சச் அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம். நான் வந்து 5 இயர்ஸாக வந்து நாங்கள் போட்ட உழைப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெக்கக்னிஷன். நாங்கள் வந்து எங்கள் ஒர்க்கை வந்து 2 o'clock ஸ்டார்ட் பண்ணுவோம். நிறைய பேத்துக்கு வந்து தெரியாது, ஏர்லி மார்னிங் 2 o'clock ஸ்டார்ட் பண்ணோன்னா நைட் 10 மணி வரைக்கும் வேலை பார்ப்போம். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ், அவங்களோட பர்சனல் டைம் எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண என்னோட ஒய்ஃபுக்கு ஒரு பெரிய நன்றி, என்னோட சன்னுக்கு ஒரு பெரிய நன்றி. அவங்க 3 பேரும் இந்த மேடைக்கு வரணும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஐ ஓ தம் அ லாட்.